ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என் வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஒரு தோட்டத்தை நான் பார்த்ததே இல்லைங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அங்கே போனேங்க. ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதும் சரி நம்ம கழனியை சுற்றி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தேங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருந்துச்சு. நிறைய செடி இருந்துச்சுங்க. எல்லா செடியும் ஒரே தோட்டத்தில் பார்த்தது இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம். இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக மூலிகை செடி தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி சுற்றி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதையே உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோஜா செடியானது மொத்த காய்கறி செடியுமே இருந்துச்சுங்க. பழச்செடியும் நிறைய இருந்துச்சு. ஒன்று ஒன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தோட்டம்னு ஒன்று வச்சா இந்த மாதிரி ஒரு தோட்டத்தை வைக்கணுங்க. எல்லா காய்கறிகளும் எல்லா பழ வகைகளும் இந்த தோட்டத்தில் இருந்துச்சு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. ஒன்று ஒன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த தோட்டத்தில் இருந்த பழமாகட்டும் சரி, காய்கறி ஆகட்டும் சரி, அவ்வளோ வெரைட்டிஸில் இருந்துச்சுங்க. இந்த செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா வசம்பு செடின்னு சொன்னாங்க. இந்த செடியை பிடுங்கிட்டு பார்த்தா கீழே வசம்பு இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் அன்னாசி பழம், கிழங்கு வெரைட்டி, அதுக்கப்புறம் மிளகாவுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க. இந்த தோட்டத்தில் பாக்கு செடி இருந்துச்சு, ஸ்டார் ஃப்ரூட் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பழம் வெரைட்டிஸும் இருந்துச்சு. அடுக்குமல்லி இருந்துச்சு, ரோஜா செடி இருந்துச்சு, காலிஃப்ளவர் இருந்துச்சு, கோஸ் இருந்துச்சு. இந்த தோட்டத்திலேயே அன்னாசி பழம் மட்டும்தாங்க அங்கங்கே நிறைய இருந்துச்சுங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மண்ணுக்கு வராதுன்னு சொல்லிட்டு நம்ம வைக்கவே மாட்டோம். ஆனால் இந்த மண்ணுக்கு சூப்பராக பெருசு பெருசாக இருந்துச்சுங்க அன்னாசி பழம். மாங்காய் பழத்துலேயே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் எருக்கம்பூவும் இருந்துச்சு, மாதுளப்பழம், சீத்தாப்பழம், துளசி செடி, எலுமிச்சை மரத்துலேயே 3 ரகமாக இருந்துச்சுங்க. இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா அத்திப்பழம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய அத்திப்பழம் செடியும் இருந்துச்சுங்க. என்னால் என்னென்ன செடின்னு இருக்குதுன்னு என்னால் சொல்லவே முடியலைங்க. அவ்வளோ செடி இருந்துச்சு, அவ்வளோ பூச்செடி இருந்துச்சு. இந்த தோட்டத்தில் நிறைய செடி இருந்துச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பேர் மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எல்லா செடியும் காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அடுக்கு மல்லிலேயே நிறைய மல்லி இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இட்லி பூவில் நிறைய கலர்ஸில் இருந்துச்சு. ஸ்டார் ஃப்ரூட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காட்டு நெல்லிக்காய் இருந்துச்சு. நிறைய இருந்துச்சுங்க. என்னால் சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு நிறைய காய் வெரைட்டி, பழம் எல்லாமே பூச்செடி எல்லாமே இருந்துச்சுங்க. நிறைய சாமந்திலேயும் நிறைய கலரில் இருந்துச்சு. பார்க்கவே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி பழமும் இருந்துச்சு, காயும் இருந்துச்சு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கோழி இருந்துச்சு. கோழியில் பார்த்தீங்கன்னா வான்கோழி, ஜீன் கோழி, வாத்து, அன்னப்பறவைன்னு நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி மாதிரி ரெடி பண்ணி அதில் நிறைய மீன் விட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. நாள் ஃபுல்லாகவே போகிறது தெரியவே இல்லை. தோட்டம் வச்சா இந்த மாதிரி ஒரு தோட்டம் வச்சு அதில் பாதுகாப்பு செய்யுங்க. இது பச்சை வாழைன்னு சொன்னாங்க. நம்மளுக்கு என்ன வேணுமோ மொத்தமே இந்த தோட்டத்தில் இருக்குங்க. முருங்கை செடி இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வள்ளிக்கிழங்கு, ட்ராகன் ஃப்ரூட்டு, அதுக்கப்புறமா சாத்துக்குடி, நாவல் பழம், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், சுண்டைக்காய் எல்லா காயுமே இதில் இருந்துச்சுங்க. எல்லாமே ஒன்று ஒன்றா நான் பார்த்துட்டே வந்தேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த தோட்டத்தில் 3 விதமான கீரை செடியும் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இந்த 3ம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயங்க. இந்த தோட்டம் ஃபுல்லாகவே இயற்கையாகவே வரணும்னு சொல்லிட்டு எந்த மருந்தும் அடிக்கிறதில்லன்னு சொல்லிட்டாங்க. இதில் இருக்க பழம்லாம் சாப்பிட்டு பார்த்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது என்ன காயின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு நெல்லிக்காய்ன்னு சொன்னாங்க. சாப்பிட்டு பார்த்தா லைட்டாக புளிப்பாக இருந்துச்சு. இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டதுக்கு, புளி வைக்கிற குழம்பு எதுவாக இருந்தாலும் சரி புளி கம்மி பண்ணிவிட்டு இந்த காயை போட்டு செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. சரின்னு ஒரு 10 பழம் மட்டும் பறிச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்துலேயே முந்திரி மரமும் இருந்துச்சு. ஒரு 2 மரம் மட்டும் இருந்துச்சுங்க. சுற்றி ரொம்ப நேரமாக தேடி பார்த்ததில் 2 பழம் மட்டும் இருந்துச்சு. அதை பறித்து சாப்பிட்டு பார்த்ததும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இவ்வளோ பெரிய மரத்தில் 2 பழம் மட்டும் இருந்துச்சுங்க. ஒன்று ரெட் கலரில் இருந்துச்சு, இன்னொன்று க்ரீன் கலரில் இருந்துச்சு. 2 பழமும் பறித்து சாப்பிட்டாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு.
இப்போ தான் சீசன் வரும்னு சொன்னாங்க. அதனால அதில 2 பழம் மட்டும் தாங்க இருந்துச்சு. இதே மாதிரி என்னென்னலாம் கிடைக்குமோ அதெல்லாம் நாங்க பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். சூப்பரா இருந்துச்சு. ஒரு விஷயம் மட்டும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். என்னோட சேனல்ல வர வீடியோஸ் எல்லாம் பாருங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நான் ஒரு செடியா சொல்றத விட என்னென்ன செடி இருக்குன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா, வசம்பு செடி தாங்க அங்கங்க நெறைய இருந்துச்சுங்க. இந்த வாழை மரம் பார்த்தீங்கன்னா, நெறைய வெரைட்டிஸ் இருக்குன்னு சொன்னாங்க. இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா, நேந்திரப்பழம் சிப்ஸ் போடுவாங்க பாருங்க, அந்த வாழைக்காவும் இருக்குன்னு சொன்னாங்க. இதுலயே ஒண்ணு எனக்கு தெரியாத செடி ஒண்ணு இருந்துச்சுங்க. பலாக்காயின்னு ஒரு காய ஒண்ணு காமிச்சாங்க. அது பழம்லாம் வராது. இது வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதாங்க பிரிஞ்சி இலை. பிரியாணி அந்த மாரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த இலை தாங்க இது. பாருங்க எவ்வளோ அடர்த்தியா சூப்பரா வந்திருக்குன்னு. ஃபர்ஸ்ட்டு நான் நம்பவே இல்ல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு இலைய மட்டும் கிள்ளி ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். அந்த இலை வாசனை அப்படியே இருந்துச்சுங்க. பழம் வெரைட்டீஸ், காய்கறி வெரைட்டீஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து பூ வெரைட்டீஸ் பார்க்கலாமா? இது வந்து நார்மலா இருக்க மல்லின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, பெங்களூர் ரோஸு, பன்னீர் ரோஸு, பிங்க் கலர் ரோஸு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, லேடி பூவும் இருந்துச்சு. பக்கத்துலேயே ஒரு அத்தி மரத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு 4 காய் இருந்துச்சுங்க. 4 பிஞ்சு வரைக்கும் இருந்துச்சு. இப்போ தான் காய் வருதுன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் வந்து நானு பார்த்துக்கிட்டே இருந்தேன். இது லைட்டா பிங்க் கலர்ல இருந்தனால, சரி பழம் போல அப்படின்னு பறிச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அவரு சொன்னாரு, "இது வந்து காய் இந்த மாரி தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இது வந்து நாவல் மரம்ன்ட்டு சொன்னாரு. அதுக்கப்புறமா கற்பூரவள்ளி செடி, எல்லா செடியும் வந்து திரும்பவும் சுத்தி காமிச்சாருங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா, அந்த வசம்பு செடி இருந்துச்சு. பக்கத்திலேயே வந்து கற்பூரவள்ளி இருந்துச்சு. அந்த எரியிற இலைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த இலையும் இருந்துச்சுங்க. சப்போட்டா பழம் மரம் இருந்துச்சு. இது வந்து நாவல் மரம்னு சொன்னாங்க. இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசு பெருசா இருக்கும்னு சொன்னாங்க. திரும்பவும் அந்த தாத்தா வந்து கூப்பிட்டுட்டு போயிட்டு, எல்லா செடியுமே திரும்பவும் இது இந்தந்த செடி, இது இந்தந்த செடி, இந்தந்த காய் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சுத்தி காமிச்சுட்டு இருந்தாரு. இது வந்து எலுமிச்சம்பழம்னு சொன்னாரு. பெருசா இருந்துச்சுங்க. இது உள்ள பார்த்தீங்கன்னா, பிங்க் கலர்ல இருக்கும்னு சொன்னாரு. சரி நம்ம வீட்டுக்கு பறிச்சுட்டு போயிட்டு கட் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு காய் மட்டும் பறிச்சு எடுத்துக்கிட்டேன். "நீ வாம்மா நான் சுத்தி காமிக்கிறேன்னு" சொல்லிட்டு கழனி ஃபுல்லாவுமே சுத்தி காமிச்சாருங்க. இதில நெறைய வெரைட்டீஸ் இருந்தனால, என்னென்ன வாழை மரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு இந்தந்த வாழை மரம் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பேரையும் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இந்த செடியோட பேர் என்னன்னு தெரிஞ்சா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இது என்ன செடின்னு கேட்டேன். அவரு ஞாபகம் வரலன்னு சொல்ட்டாரு. ஆனா இந்த பூ மட்டும் கிரீன் கலர்ல பூக்கும்ன்னு சொன்னாருங்க. இந்த செடியோட பேர் யாருக்காச்சும் இந்த வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. ரொம்ப நேரமா இந்த செடியோட பேர் தெரியலன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். ஞாபகம் வரலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். செம்பருத்தி செடியிலேயே நெறைய பூ வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க. இந்த தோட்டத்த சுத்தி பார்க்கும்போதே அவங்க சொன்னாங்க, இந்த தோட்டத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய அன்னாச்சி பழம் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்களும் வந்து சுத்தி பார்த்துக்கிட்டே இருந்தோம். நெறையவும் இருந்துச்சு. எங்களுக்கு முன்னாடி அவங்க வளர்க்குற நாய் எல்லாமே எங்களுக்கு முன்னாடி எந்த இடத்துல போய் நிக்கணுமோ, அந்த இடத்துல போய் நின்னுடுச்சுங்க. இது ஒரு விதமான மொளகான்னு சொன்னாங்க. இந்த மொளகா வந்து காரத்துக்காக ஒரு 4 மொளகா போட்டா மட்டும்னு சொன்னாங்க. இது வந்து நாட்டு மொளகா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னாச்சி பழம் காமிக்கிறதுக்காக கூப்பிட்டுட்டு போயிட்டாரு. பாருங்க எத்தன காய் காய்ச்சிருக்கு பாருங்களேன். நம்ம ஊர் மண்ணுக்கு இத்தன காய் காய்ச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஷாக் ஆயிடுச்சுங்க. நெறைய காய் இருந்துச்சு. எல்லாமே ரெட் கலர்ல இந்த மாரி பெருசு பெருசா இருந்துச்சுங்க. இது எப்படி செடி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பழத்துக்கு மேல இருக்க இந்த இலை மட்டும் தான் இருக்கும். அத வந்து ஒரு 3, 4 மாசம் வரைக்கும் அப்படியே நட்டு வைக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் செடியா வளரும்னு சொன்னாங்கங்க. பப்பாளி மரம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா முக்கியமா இந்த தோட்டத்தில துவரம் பருப்பு செடி இருந்துச்சுங்க.
இன்னும் நெறைய செடி இருக்கு. இந்த வீடியோல இது மட்டும் பார்த்தீங்க. நெக்ஸ்ட் வீடியோல ஃபுல்லா போடுறேன். வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.